அதிமுகவோடு தாவேகா போகலைன்னா தாவேகாக்குள்ளே சீட்டு கேட்குறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக குறையும். அதிமுகலையும் தாவேகா கூட்டணி இல்லைன்னா பெரிய அளவில் போட்டி போடுவார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. பட் அவங்களில் ஓரளவு போட்டி போட வாய்ப்பு இருக்குது அதிமுகவில். ஏன்னா லைஃப் அண்ட் டெத். தாவேகாவில் அதிமுக கூட்டணி இல்லைன்னா பெரிய அளவில் போட்டி போட முன் வர மாட்டாங்க. 4 முனை போட்டி வந்ததுன்னா சைக்கலாஜிக்கலாக பெர்செப்ஷன் வரலே திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்டு கிடச்சிடும். அப்போ மாநாக்கு 2.0 விஜய் தலைமையில் உருவாகும் நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, இது ரொம்ப தவறான ஒப்பீடுங்க. நீங்கள் மாநாக்குன்னு சொல்லும்போது அது கெடுப்பதற்காக ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டதுன்றாங்க மாநாக்கு என்பது. இல்லை, அப்படி தான் போய் முடியும். அன்றைக்கி நடந்த மாதிரி தான் மதிமுக போய் பேசி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை சிஎம் கேண்டிடேட் அறிவிச்சாங்க. அந்த மாதிரி சூழலை போய் முடியும். அது இன்னொரு மக்கள் கூட்டணி தானே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மாநாக்குவாக முடியலன்னா வேறு வழியே இல்லை. மாநாக்கு 2ஆக தான் முடிய போகுது, அதில் சந்தேகம் இல்லை. பட் அது இப்படி சொல்லி அதை கொச்சப்படுத்த வேணான்றாங்க. ஓகே. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.